ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற புது வீடியோலாம் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான vlog தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா எடுக்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு ஒர்க் இருந்துச்சுங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கவே இல்லை. ஸோ என்னென்ன என்னால் முடிஞ்ச கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். என் மூஞ்சியே தான் திரும்பி வரும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கம் போல் தான் நான் கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினி ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணணும். எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே வேறு இல்லையா, அதனால் பக்தி பழமாக கிளம்பி போயிருந்தேங்க. ஸோ தலைக்கெல்லாம் குளித்து தலையெல்லாம் சீவிட்டு பக்காவாக கிளம்பியாச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கான ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு சாமி கும்பிடணும். போவையில் விநாயகரை கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், வரையில் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ளதை கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எல்லார் வீட்லேயும் சாம்பார் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பருப்போடை வாங்கினேன். ஸோ என்னோடய தம்பிக்கும் பருப்போடைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு வாங்கியாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பழ ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயில் காலையில் அடிச்சிச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்கின நேரமும் என்னமோங்க ஃபுல்லும் மோடம் போட்டுருச்சு. மேகமே பார்த்திங்கன்னா கருகுமுன்னு ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் வாங்கியாச்சு, வாங்கினது என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொண்டு போயிட்டோம். ஸோ வீட்டில் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பார்சலை போட்டு வாங்கிட்டு போயிட்டேங்க. ஸோ போகிற வழியில் பாருங்கள், என்னோடய பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கருகுமுன்னு தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கோயிலில் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கோவிலில் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே பின்னாடி பாருங்கள் பேக்ரவுண்டே கருகருன்னு ஆகிடுச்சு. ஸோ மோடம் போட்டுருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இன்றைக்கி போய் எப்படியாவது குடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேங்க. ஸோ போயிட்டு என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ எங்கள் மம்மி நைட்டு பார்த்திங்கன்னா சாமி வரும், அதனால் பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, வடை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவனுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு, அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு எங்கள் மம்மிக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் ஒன்று வச்சுக்கிட்டேன் நான். ஸோ 3 இது கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்புறம் பழ ஜூஸை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கட்டியாக போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு கூழ் கொடுத்தாங்க, அதையும் நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிசான் ஜாம் இல்லை, இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டில் தடவி தின்னுவோம் பார்த்திங்களா, சாப்பிடுவோம்ல, அந்த பீனட் பட்டர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு மேலே இருந்துச்சுங்க. சரின்ட்டு அப்படியே வாங்கிட்டு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன். ஸோ தூங்கிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு ஸோ வழக்கம் போல் தான் இன்னொரு குழியை போட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விளக்கு போட்டாச்சு. ஸோ போட்டு சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு போனோம். ஸோ மேகத்தை பாருங்கள் எவ்வளோ கருகுமன் இருக்குது. ஆல்ரெடி மழை வேறு தூறிட்டே தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் நிற்கவும் போகமே அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துட்டே இருந்தேங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி இல்லை, சரின்ட்டு நானே அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நாங்கள் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. ஸோ பாட்டை போட்டு விட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். நானே எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி செம்ம குத்திக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ பாதி தான் எடுக்கலை, நான் மறந்துட்டேன். நாங்கள் பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோமா, அதனால் மறந்துட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். பின்னாடி பாருங்களேன் தூத்து விழுந்துட்டுருக்கு. அவன் திட்டு வாங்கிட்டே தான் இருந்தான், பட் மழையில் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.